ஐ திங்க் இந்த வருஷம் ராயல் ரம்பிள் மென்ஸ் டிவிஷனோட விமன்ஸ் டிவிஷன் தான் பயங்கரமாக ராக்காக இருக்க போகுது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லாம் பண்ணியிருக்காங்க ரிட்டர்ன்ஸை. அண்ட் ஆல்சோ இப்போக்கி கரண்டாக ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமில் பார்த்தீங்கன்னா இன்டேக் பண்ணியிருக்காங்க. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் இப்போக்கி கரண்டாக கொடி ரோட்ஸ் ரிலேட்டட் பேசியிருக்காரு. எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்கிற அப்படிச்செல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படியே வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெஸ் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகும். மல்டிபிள் ஸ்டார்ஸும் இன்ஜுரி ஆயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஒரு சில ஒப்பீனியன்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பால் வர்சஸ் பால் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கரண்டாக நம்ம அப்டேட்ஸ் ரிலேட்டட் பார்த்தோம். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்டுறோம். ஸோ WWE பாரிஸ்லேருந்து இப்போ வரைக்கும் கரண்டாக WWE கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ கிளாஷ் இந்த பாரிஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒரு பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 31 அந்த பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஆகும்ன்றத இப்போ வரைக்கும் கரண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கு முன்னாடி நடக்க போகிற ராவோ வந்து பார்த்தீங்கன்னா WWE பாரிஸில் தான் ஷூட் பண்ண போகிறாங்கன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக அதோட அப்டேட் ரிலேட்டட் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் கரண்டாக பாரிஸ் டிஃபென்ஸ்ன்ற ஒரு அரினால தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE நடத்த போகிறாங்களாமா. அந்த அரினாவோட கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40,000 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஆல்ரெடி 32,000 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்பில்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த பேப்பரையும் அங்கே தான் நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ அதுக்கு ஃப்ரெண்டில் நடக்க போகிற ரா இன்க்ளூடிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் நடக்க போகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. சாரி, இன்க்ளூடிங் மீன்ஸ் அந்த பேப்பரையும் முடிஞ்சு அடுத்த ராவும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சு இப்போ வரைக்கும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே WWE என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ பேப்பருக்கு முன்னாடி நடக்கிற ஸ்மாக் டவுனையும் அந்த பேப்பரையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடத்துவாங்க. இந்த இடம் ஸ்மாக் டவுனை டேப் பண்ணிட்டு அவங்க அந்த ஷோவை நடத்திட்டு ரா எபிசோடையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. அண்ட் ஆல்சோ சவுதியிலேயே கிரவுண்ட் ஜோல் நடக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பேரன் கார்பன் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக பேரன் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்வன் வேலட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரன் கார்பன் என்ன பேசியிருக்காருன்னா, ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் WWE விட்டு போயிட்டாரு. பட் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2017 வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பண்ணியிருக்காரு. 2017 மணி இந்த பேக் வின்னராக இருந்த நம்மளுடைய பேரன் கார்பன் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருந்தது நம்மளுடைய ஜிண்டர் மஹால் தான். ஜிண்டர் மஹால் சாம்பியனாக இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் வந்து அப்போ நம்ம பேரன் கார்பனை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் ஆக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங்கில் இருந்தாலாமா. லாஸ்ட் மினிட்ல அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்களாமா. ஏன்னா ஈவென்ச்சுவலி அந்த ஜிண்டர் மஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணாங்களாமா. அண்ட் ஆல்சோ இது ரிலேட்டட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக பேசியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கேஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்கும். அதுக்கான ரீசன் என்ன, அதில் வந்து நம்ம ஜான்சினோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்ஃபரன்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு. அதுவும் ஒரு மெயின் ரீசனாக தான் இருந்திருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரன் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் கேஷ் பண்ணி தோற்று போயிட்டாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ வின்ஸ் மெக்மேன் ஆக்சுவலி அவர் WWE சாம்பியன் ஆகணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தாராமா. பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கேன்சல் ஆயிடுச்சுன்றதை இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்மளுடைய பேரன் கார்பன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரெக்டாக நைஜீரியன் ஜெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. இந்த அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ PW இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய நைஜீரியன் ஜெயிண்ட் ஓமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்களாமா. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைட்ஃபுல் செலக்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக ராயல் ரம்பிளில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக நம்மளுடைய ஓமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி நடந்த அந்த ஆண்ட்ரே ஜெயின் மெமரி பேட்டில் ராயலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக WWE கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா ரெஸ்லிங் நோவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா GHC டாக் டீம் சாம்பியன்ஷிப்பே வச்சிருந்தாரு. இப்போ வரைக்கும் கரெக்டாக அந்த டைட்டில் ரீக்ளோஸ் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ ரீசன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அதே அரினாலே சொல்லிட்டாரு, நான் WWE போகிறேன், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை ரீக்ளோஸ் பண்ண வேண்டியது ஆகிப்போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ வரைக்கும் கரெக்டாக அவர் ராயல் ரம்பிள் வரப்போறாருன்றத அப்டேட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய TNA ஃபார்மர் வேர்ல்டு சாம்பியனான ஜார்டனே கிரேஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ ஜார்டனே கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வர போகிறாங்க, WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்கன்றத நியூஸஸ்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்மளுடைய ஜார்டனே கிரேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வர மாட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன்ஸ் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக அவங்க வந்து அவங்களுடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்களாமா. அதுக்கான ரீசன்னா அவங்க மதரோட 15th பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ண போகிறாங்களாமா நம்ம ஜார்டனே கிரேஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ராயல் ரம்பிள் வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கெண்ட் எனக்கு எந்த பிளான்ஸும் கிடையாது, உங்களை யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏமாற்ற விரும்பலன்றதை ஜார்டனே கிரேஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் ஒரு விஷயத்தை டீகோட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக அவங்க ராயல் ரம்பிள் இருக்க மாட்டாங்கன்ற. ஸோ அஞ்சாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய Triple H ரிலேட்டட் பார்த்துலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய Triple H தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோடைய ஹால் ஆஃப் ஃபேமில் இண்டக்டியாக ஃபர்ஸ்ட் மெம்பராக இருக்க போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ரிவீல் பண்ணது நம்மளுடைய அண்டர்டேக்கர், ஷான் மைக்கேல்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிக்கான், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஈவன் ஸ்டெஃப்னி மெக்மேனும் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய Triple H கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்திருப்பாரு. அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷத்தோடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய Triple H தான் இருக்க போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கேம் அது மட்டும் இல்லாமல் WWE கண்ட்ரோல் எடுத்த கிரியேட்டிவ் டீம் என்ன வேணுமா சொல்லுங்கள், இதுக்கப்புறமா
அதுக்கப்புறமா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஹால் ஆஃப் ஃபேமராக பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாரு. கடைசியாக 2 மெயின் அப்டேட்ஸ் வந்து 2 மெயின் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ கரண்டாக ஏஜி ஸ்டில்ஸ் ரிலேட்டட் அப்டேட்டும் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெக்கார்ட் படைக்க போகுதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கரண்டாக நம்ம மெயின் அப்டேட் ரிலேட்டட் பார்த்துலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஸோ நம்மளுடைய விமன்ஸ் டிவிஷனுடைய ராயல் ரம்பிள் ரிலேட்டட் தான். ஸோ மென்ஸ் ராயல் ரம்பிளை விட இப்போ வரைக்கும் கரண்டாக விமன்ஸ் டிவிஷனோட ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக மென்ஸ் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி. பட் விமன்ஸ் டிவிஷனில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வருவாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ நிக்கி பெல்லாவும் வந்து பார்த்தீங்கன்னா WWE கூட ஒரு சில டாக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது அப்டேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஜேட் கர்கிலே வந்து பார்த்தீங்கன்னா WWE ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அலெக்சா பிளேஸும் இப்போ வரைக்கும் கரண்டாக நியூ கான்ட்ராக்ட் பற்றி WWE கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில அப்டேட்ஸும் பார்த்துருந்தா நம்மளுடைய ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி ஷார்லட் ஃபேரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ கரண்டாக பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷனோட இந்த விமன்ஸ் டிவிஷன் தான் பார்க்கப்படுது. இல்லை எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் டிவிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இல்லைனா விமன்ஸ் டிவிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. லாஸ்ட் டைம் மெயின் அப்டேட் நம்மளுடைய OTC ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைன்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ கரண்டாக ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ரெஸ்லிங்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் ரிலேட்டட் பேசியிருக்காரு. ஸோ இப்போ கரண்டாக ரோமன் ரைன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ கோடி ரோட்ஸ் மெயின் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் பிளட் லைன் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. கோடி ரோட்ஸ் ஒரு கிரேட் சாம்பியன் தான், அது இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் அவருடைய ஸ்டோரி லைனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைச்சது பிளட் லைன் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சர்க்கிளில் இருக்கும்போது பெரிய லெவலில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல. பட் பிளட் லைன் ஸ்டோரி லைனுக்குள்ளே கோடி ரோட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு ஒரு பெரிய லெவல் அங்கீகாரம் கிடைச்சிச்சுன்றதாக சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ பிளட் லைன் ஸ்டோரி லைனை விட கோடி ரோட்ஸுக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பாப்புலாரிட்டியை கொடுத்துருக்காதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ரோமன் ரைன்ஸ் சொல்கிறத வச்சு உங்கள் ஒப்பீனியன் என்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நான் அக்ரி பண்ணுறேன் ரோமன் ரைன்ஸ் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி எஸ் ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது 100% கரெக்ட் தான். ஏன்னா கோடி ரோட்ஸ்லாம் ரிட்டர்ன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தார். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் ஸ்டோரி லைனில் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் தான் ஸோ கோடி ரோட்ஸுக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டி ரோட்ஸையும் கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பர்சனலாகவே கொண்டு போனாங்க. ரெஸ்ல்மேனியா 40 எந்த லெவலில் முடிஞ்சுன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சதான். ஸோ ரோமன் ரைன்ஸ் சொல்கிறத எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்கன்றத சொல்லுங்கள். நான் அக்ரி பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ கமிங் அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்குள்ள ராயல் ரம்பிள் ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ரெஸ்ல் அங்கே 2.1 சேனலும் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து பாக்ஸிங், MMA, அது மட்டும் இல்லாமல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.